Happy birthday to you. மேடம் உங்க பேர் என்ன மேடம்? சித்ரா. ஷோ யோ தேவின்ற உங்களுக்கு தான்டா எல்லாத்தையும் ரெடி. எனக்கா இல்லையா? 12,000 கேக் வெட்டி வீரல வந்த பாரு செலவு பண்ணுவே 12,000 இருக்குங்க. என்னங்க இது எப்படி இது பிறந்த நாளைக்கு நீ வந்து கட்ட வந்து நீ தெரியும் பா. நீ ஒரு கூட்டடா நீங்க எவ்வளவு தான் என்ன அது ஓஸ்ல கேக்குதுயா கூட்டடா இதுக்கு நாட்டு சொல்ல Hi guys, நம்ம சேனல்ல நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான ஒரு பிசினஸ் சொல்ல போறோம். அதாவது ஃபாரஸ்ட் ட்ரேடிங். ஃபாரஸ்ட் ட்ரேடிங்னா நீங்க நினைக்கிற மாதிரி சூதாட்டம் கிடையாது. ஸோ இது இந்தியாவில் லீகலா அப்ரூவல் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான். இதுல நீங்க டைரக்டா போய் ட்ரேட் பண்ண எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஜவாத் அகாடமியில் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு A to Z எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ஜவாத் அகாடமியில் நீங்க ஜாயின் பண்ணி அங்கே லேர்ன் பண்ணி அங்கே ஒரு எக்ஸாம் ஒன்று வைப்பாங்க. அந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்க வந்து இன்வெஸ்டருக்கு ட்ரேட் பண்ணலாம். அதாவது இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங், அதாவது உங்க சொந்த காசை போட்டு பண்ணாம நீங்க இன்வெஸ்டர் மூலமா நீங்க ட்ரேட் பண்ணலாம். மேபி உங்க சொந்த காசை போட்டு நீங்க பண்ணலாம். பட் இந்த அகாடமில என்ன உங்களுக்கு ஸ்பெஷல்னா தெளிவா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் A to Z சொல்லி கொடுத்து ஒரு எக்ஸாம் வச்சு ப்ராப்பரா பாஸ் பண்ணி நீங்க சர்டிஃபிகேட்டோட வெளியே போய் ஒரு இன்வெஸ்டர் வச்சு நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். நீங்க இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங் இல்லாம நீங்க சொந்த காசை போட்டு நீங்க ட்ரேட் பண்ணலாம். பட் நல்லா கத்துக்கிட்டு பண்றதுக்காக தான் இந்த ஒரு அகாடமி உங்களுக்கு தெளிவா எல்லா விஷயத்தையுமே சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டும், விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் நீங்க போயிட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணீங்க அப்படின்னா அவங்கள டைரக்டா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்னா என்னன்னு தெரியாம நிறைய ஆப்ல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணி மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ எந்த விஷயம் பண்ணாலும் ப்ராப்பரா அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு பண்ணுங்க. இது உங்களுக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். இந்தியாவில் லீகலா ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு அகாடமி தான் ஜவாத் ட்ரேடிங் அகாடமி. உடனே டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல் கொடுத்துருக்கேன். அவங்க கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க போயிட்டு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க. அவங்களே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்கை பின் பண்ணி வச்சிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஹை गाइस வெரி ஸ்மார்ட்யா சொல்லுங்கம்மா. நாங்க 360 அம்மா இம்மா காலமா பாக்குறேன்றீங்க. நாகை 360 நான் மாங்காலாம் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுமா வேற என்ன சொல்லுமா, எங்க பேர் திரும்ப அதை சொல்லுமா. சரி பண்ற ஒவ்வொரு வீடியோஸும் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு பர்த்டே சொல்றேன். இவர் வந்து இதுல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. गाइस இப்போ வந்து இவங்க வந்து எங்களோட ஃப்ரெண்டை வந்து பிராங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்ம வந்து சென்னை வந்திருக்கோம். ஆள் வர்றது 4 மணிக்கு, எங்களை எதுக்கு 2 மணிக்கு நீங்கள் டைம் சொல்லுவீங்க गाइस? இப்போதான் நான் ஆனே பண்ணுறேன். இம்மா நேரம் அவங்க சொல்லிட்டு ஃபோன் அடிச்சு கேட்டுட்டு இன்னும் அவங்க கிளம்பவே இல்லையா, நீங்கள் கிளம்பவே இல்லை, இங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்கோம். என்ன பண்ணணும்னு தெரியாது. இவங்க முகத்தை நாங்கள் பார்க்குறோம், எங்கள் முகத்தை இவங்க பார்க்குறாங்க. गाइस அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது ஃபேமிலியை, உங்கள் ஒய்ஃபோ, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களே யாரையோ ப்ராங்க் பண்ண நினச்சிங்க, அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண நினச்சிங்கன்னா நாங்கள் இருக்கோம். பயங்கரமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சூப்பராக செஞ்சு விட்டு அது ஒரு மெமரபிளான டேஸாக நாங்கள் மாற்றி கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். பேமெண்ட் கொடுக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. காசு கொடு, காசு. சாப்பாடு பிரியாணி சொல்லி வச்சிருங்க. கம்ஃபர்டபுள் பிளேஸ் தான் பண்ணுவோம். ரொம்ப ஜாஸ்தியாக ட்ராவல் பண்ணிட்டு வர எக்ஸ்பென்சிவ் அந்த மாதிரி சின்ன சின்ன அது மாதிரி தான் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு வேணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. ப்ரொமோஷன் நம்பர் இருக்குங்களா, அதை தான் தொடர்பு கொள்ளுங்க. ஓகேம்மா? அம்மா தரமா கலெக்ஷன்னா இவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க போய் ஒழிஞ்சிங்க. நீங்க கரெக்டா கன்ஃபார்ம் தானே கிளம்பிட்டாங்கல்ல? வந்துருவாங்க. நீங்க போய் நில்லுங்க. அம்மா நீங்க தெரியாம நில்லுங்க. போட்டோ அனுப்புனீங்களா அவங்க தானே? மிஸ் கால் கொடுங்க. நீங்க போய் ஒழிஞ்சுங்க. கேமராமேன் எல்லாம் போய் ஒழிஞ்சுங்க. நாங்க பாட்டில உட்காந்துறோம். மழை தூருக்கு பாய் செஞ்ச பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. ரொம்ப ப்ராங்க் எடுக்கிறது வந்து நீங்கள் வந்து சாதாரண நினச்சிட்டு இருக்கீங்க. ஒரு ப்ராங்க் எடுக்கணும்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யும். இன்னைக்கு 2 மணிக்கு வந்தோம், 4 மணிக்கு வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு, திடீர்னு மழை பெய்யுது. இப்போ என்ன இன்னைக்கு சொதப்பினாலும் சொதப்பிடுமா என்னன்னு தெரியல. இந்த வீடியோ வருமா வராதுன்றதே டவுட் தான். பார்ப்போம். A few moments later. Hi ma'am. Actually Nagi 360 YouTube channel event management Nagi 360 வளராத நாகை 360 ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்னா ஒர்க்கு தெரியுமா தெரியாதா உனக்கு? சாரி சார்
இது மாதிரி நாங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவோமா, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வச்சு யாராச்சும் கல்யாண சர்ப்ரைஸு, பர்த்டே சர்ப்ரைஸ் அது மாதிரி பண்ணுவோம். இன்னைக்கு உங்கள் பர்த்டே தானே? நீ அது உங்கள் சம்மந்தப்பட்டவங்க வந்து கேக்லாம் வாங்கி கொடுத்து இது கிஃப்ட் எல்லாமே கொடுத்து உங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சர்ப்ரைஸ் பண்ணி வீடியோவாக நம்ம எடுத்து அவங்களுக்கு அனுப்பி விடுவோம். யார் முதல்ல சொன்னாங்கன்னு சொல்லுங்க. இல்லை நம்ம சொல்லக்கூடாதுமா, அது சொல்லக்கூடாது, அது எத்திக்ஸ் மீறுற மாதிரி. அது தொழில் தர்மம். அது சம்மந்தப்பட்டவங்க அடிக்கிறாங்க. ஹலோ சார், வணக்கம் சார். சார் ஓகே சார், இங்கே ரெடி ஆகிட்டாங்க சார், நாங்கள் முடிச்சுட்டு கால் பண்ணுறோம் சார். கால் பேக் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். எங்கள் எம்டி அடிக்கிறாரு. ஒன்றும் இல்லை, முடிச்சிடும், டக்கு முடிச்சிடும். ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் இந்த கேப் போட்டுக்கிங்க, கேப் போட்டுக்கணும் மேடம். ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் இல்லை, இல்லை ஒன்றுமே இல்லைம்மா. அம்மா இங்கே பாருங்க, நாங்களும் உங்கள் பிள்ளை மாதிரி நினச்சிங்க. எங்கள் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கோம். தெரியாத ஒருத்தவங்களை கிஃப்ட் பண்ண சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் யார் பண்ணுனாங்கன்னு சொல்லிட்டுனா சர்ப்ரைஸ் உடஞ்சிரும்ல, அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. இது ஒன்றும் இல்லாமல் இந்த கேப் போட்டுங்க, நீங்களே போட்டுங்க. ஆனால் நான் கேக்லாம் வெட்டுற மாதிரி சொல்லிவிடும். இந்த கிஃப்டெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் பிரித்து ஒரு சர்ப்ரைஸ் ஆகுங்க பாருங்க. அந்த கிஃப்ட்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். அதை நாங்கள் வீடியோவாக கேப்சர் பண்ணுவோம். அப்போ கிடைக்கும் போது தான் பெரிய பெரிய கிஃப்ட்லாம் இருக்கும். ஓகே, நீங்கள் போடுங்க, பெரிய பெரிய போடுங்க. ஒன்றும் இல்லை, இதில் என்ன இருக்குது, நம்ம பர்த்டே வீட்டில் கேக் வெட்டி கொண்டாட மாட்டோமா அந்த மாதிரி. என்ன இது மண்டைக்கு மேல டிஃபன் பாக்ஸ்? உங்க பர்த்டேவை அவங்க செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, ஏறு மெழுகுவத்தி வச்சிட்டீங்களா? என்ன கேண்டில் வச்சிங்களா? போதுங்க சார், வைங்க சார், இல்லை வைங்க சார். எவ்ரிதிங் இஸ் எல்லாமே இருக்கு சார், நீங்க கொளுத்துங்க. மெழுகுவத்தி இருக்கா? இங்க கொளுத்துங்க. சொல்றேம்மா, நம்ம சொல்லாம எங்க போகும்? சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த அவுட்ல எடுத்துறோம். ஸ்ப்ரே கொடுங்க. கையில ஒரு ஸ்ப்ரே அவுட் உடைக்க தெரியுமா? எப்படி இது கிளாக் வைஸ் தானே சார்? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. சார் சார் ஷூ இதில் தான் சார் இருக்கேன். இந்த முடிய போகுது சார், ஷார்ட் முடிய போகுது. நான் முடிச்சு கால் பண்ணுறேன். சமங்க. தேங்க்யூ. கிஃப்ட்லாம் பிரித்து பார்த்துருங்க சார். அந்த கிஃப்ட் எடுங்க. இங்கே ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு கிஃப்ட், இதை ஓப்பன் பண்ணி பாருங்க. சாரி, ஆமாம். அடுத்து இதை ஓப்பன் பண்ணுங்க. ஒரு கிஃப்ட் ஓப்பன் பண்ணுங்க. அது ஒரு சந்தோஷம் உங்களுக்கு. செயின், ஆமாம், பவுனில் வந்து இது கோல்டு செயின் எடுத்து கொடுத்துருக்காங்க. பட் இன்னொரு கிஃப்ட் இந்த கிஃப்ட் கூட இந்த கூட யார் ஃபோன் அடிக்கிறா? நாங்கள் மேனேஜ்மெண்ட்லேருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த இது பிரிச்சிட்டீங்களா? சரியா? ஓ நைஸ். ஆமாங்க. ஹலோ, இருமா சார், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு? இங்க செம்மையா இருக்கு. ஜிங்கிரி ஜிங்கா ஜிகும்பா ஜிங்கிரி ஜிங்கா ஜிங்கும்பா ஜிங்கிரி ஜிங்கா. நான் உங்க வீட்ல இருந்து கிளம்பலையா சார்? நாங்க ஆல்ரெடி வெட்டி முடிச்சிட்டோம் சார் எல்லாமே. நீ ரெட் கலர் ஷேர் சொன்னீங்க, டைமிங் மாறிடுச்சுன்னா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியல சார். நீங்க சார், நான் என்ன சார் பண்றது? என்ன பிடிச்சி சார், என்ன திட்டா சார்? சார் நீங்க சொன்ன இடத்துல தான் சார் நிக்கிறான். அவங்க கேட்டோம் சார், பர்த்டேன்னு சொன்னாங்க. அறிவு இருக்கடா அவனுக்கு. மேடம், உங்க பேர் என்ன மேடம்? சித்ரா. ஷோ யோ தேவின்ற உங்களுக்கு தான்டா எல்லாத்தையுமே ரெடி. இல்லையா அரே கேட்டிய நேம் கேட்டிய நீ என்ன, நீ வேலை பார்க்கற, என்ன பண்ற நீ? நீங்க சார் என்ன கோசம் சொல்ல? அவன் மேனேஜ்மென்ட்ல இருந்து என்ன விட்டு ஏறி இருந்தா சார்? நீ வந்து சொல்றது இல்லையா எங்களுக்கு? எனக்குலாம் இந்த மாதிரி யாரும் பண்றதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க செயில கொடுங்க. கேட்க பார்த்தா பல்ல எரிச்சிட்டு வந்துட்டீங்க. கேட்க பார்த்தா பல்ல எரிச்சிட்டு வந்துருவீங்களா? ஏயா அவ்வளவுதான். நீ தானே வந்தீங்க, நீ வந்து கேக் வெட்டல. எடுத்துக்கோங்க. நீ தானே வந்து கேக் வெட்டு. நந்த வந்து மூக்கு மேல உங்களுக்கு ஞாபகம் இது இருக்கு இல்லையா? எனக்கு வந்து இது மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். என் பையனா நான் கேட்டுட்டே இருந்தேன். 12,000 செலவு. 12,000 காசு இங்க பாருங்க. 12,000 நீங்க தான். நீ கேட்க கூடாது. அடிச்சுதான் நீங்க தான் வந்து நேரம் வந்துட்டு கேக் வெட்டி நிக்கிறீங்க. நான் அப்ப கேட்க முடியும். கேட்கணும் இல்லையா? நீங்க தான் வெட்டுவீங்க. கேட்கணும் இல்லையா? நீங்க வந்து நான் சொல்லி ஆமா. நீங்க
எனக்கு எது கேட்டீங்க? நீ கேட்டீங்க நீங்க. இல்ல, இவங்களுக்கு எப்படி பிறந்த நாள் இன்னைக்கு கரெக்டா எப்படி உங்களுக்கு பிறந்த நாளா எனக்கு பிறந்த நாள். என்னங்க இது எப்படி இது பிறந்த நாள் நீ வந்து கரெக்டா வந்து நீ தெரியும் நீ கூட ஒரு கூப்பிட்டேன் நான் இங்க. கிஃப்ட் பார்த்து கூப்பிட்டேனா? கிஃப்ட் பார்த்து பல்ல இழுத்துட்டு வந்துட்டீங்க. நான் ஏன் கிஃப்ட் பண்ண நான் கேட்டேன் உன்னை. இருமா நான் ஒண்ணு கேக்குறேன். நாக்க புடுங்குற மாதிரி கேக்குறேன் உங்களை. ஒரு வார்த்தை உங்களுக்கு சத்தியம் பண்ணுங்க பிறந்த நாள் இன்னைக்கா? ஆமா எனக்கு பிறந்த நாள் தான் இன்னைக்கு. ஏய் நீங்க வியாசம் தெரிஞ்சு போச்சுடா. யாராவது ஓசில கேக் வாங்கி வச்சிருவோம் விட்டு மல்லுங்க. பாரு பாரு அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் நான் என்ன. அவ்வளவுதான் நான் உனக்கு கேட்டேன். அவ்வளவுதான் இங்க பாருங்க. என்ன வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. தூக்கிடுவோம்னு சொல்லிட்டு காசு மட்டும் கொடுத்துருங்க. 12,000 காசு போட்டு கொடுத்து. நான் கொடுக்க முடியாது. இங்க பாருங்க. காசு 12,000 செலவா இருக்கும். நீங்க எதுக்கு நான் சொல்லல. அது பாரு. கேக்க நீங்க வெட்டுனீங்க. அவ்வளவுதான் உனக்கு. நீங்க வெட்டுனீங்க. அவ்வளவுதான் உனக்கு. நீங்க வெட்டுனீங்க கேக்க. நீ எடுத்து கொடுத்த. நான் கேட்டேன். நான் பாட்டு நான் தான் போறேன். ஓசில கேக் வச்சோன்னு எலி பொரிய தூக்குற மாதிரி பாரு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நானு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நானு. அம்மா இரு. எவ்வளவுதானா? எவ்வளவு அம்மா இங்க இரு இரு எவ்வளவுதான் கேக்குறேன். எவ்வளவுதான்? இரு 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 வரேன். நான் உங்களுக்கு என் வீட்டு கேக்கைய துண்ணுட்டு என்னைய வேலையை விட்டு தூக்கிட்டு. நான் வந்து உங்களுக்கு கேக் கட்டி சொன்னேன். சரி சரி ஓகே. நீங்க ஓசில கிடைக்குதுன்னு வெட்டுறது தப்பா தப்பு. அவ்வளவுதான். மறுபடியும் பேசுறேன். குத்தலாம். மறுபடியும் பேசாத. எனக்கு எவ்வளவு எம்மா எம்மா இரு. இது யாரு? என்ன பின்னாடி வந்துட்டு என் வீடு இங்கதான் இருக்கு. இங்க பாரு இங்க பாரு. இங்கதான் இருக்கு என் வீடு. காசு கொடுக்க போறீங்களா? எதுக்கு காசு தரணும்? 12,000 காசு தர 12,000. கேக் வெட்டி நீ தான வந்த. இந்த பாரு. செலவு பண்ணுவே 12,000 இருக்குங்க. வீட்டுக்கு போய் எனக்கு பக்கத்துல இருக்கு. போய் கூட்டி வந்து. ஏம்மா இரு இரு வரேன். எங்க வீட்டுக்கு நான் போய் கூட்டி வரேன் நாளைக்கு. என்ன அது ஓசில பையனை கூட்டி வரேன். ஓசில கேக்குதுயா? கூட்டா. இதுக்கு கடாட்டு சொல்ல. கடாட்டு சொல்ல போய் பேசு. சரி யாரு வெட்டுனா? நான் கேக்குறேன். இப்ப கேக்குறேன். நான் யாரு வெட்டுனா? நீங்க சொல்றத நான் வெட்டினா. நீங்க தான எடுத்து நாங்க கொடுத்தீங்க. சொன்னா நீங்க வந்து கூச்சு கூச்சு பேசுறாங்க. நீங்க சொன்னா நீங்க வந்து பாரு, இந்த மாதிரிலாம் பேசுறவங்க வச்சு நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நான். அப்ப நாங்க சொன்னா நீங்க ஆண்டி வந்து சாரி இருங்க இருங்க ஆண்டி ஆண்டி. மூஞ்சில பூசி. இப்போ வந்து இருங்க நீங்க நியாயத்தை சொல்லுங்க. என்ன நாச்சு? நீங்க வந்து நடந்து வந்தீங்களா? ஆமா நடந்து வந்தீங்க. நான் கேக்க வச்சேன். நீங்க வெட்டுறீங்க. ஆமா வெட்டுனீங்க ரைட்டு. ஆமா. ஒரு வார்த்தை நான் ஒரு ஒண்ணுத்துக்கு ஏத்துக்காத லேடி. ஒண்ணுத்து பேசாத போட நீ பாத்தியா? நீ வந்து கேக்கு வச்சுட்டு கூடுவா என் பையனை போயிட்டு போ. பையனை வந்து கூட்டு வந்தனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நானு. ஒரு துண்டு கேக் கூட கிடைக்காது. ஐயா கேக் கேட்டா கேக் கிடைக்காது. கேக் கட்டா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நான். இது பாரு. அப்ப வந்து ஏமாத்திட்டு போலாம் பாக்குறீங்களா? ஏன் நான் ஏமாத்துறேன்? எத்தனை பேர் கலந்துறீங்க இந்த மாதிரியா? இது பாரு. நீ வந்து சரி கிடையாது நீ. சரி சரி நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. அம்மா நில்லுங்க. உங்களுக்கு அவ்வளவுதான். அம்மா இருமா ஒரு ஆள் வருதுமா. ஏன் அம்மா அது உங்க ஒரு ஆள் வரும் இருங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு இன்னும் நடக்கல தெரியாது. ஏம்மா ஏம்மா இருமா 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 ஒரு நிமிஷம். கேக் வெட்டினது உண்மைதானே? ஆமா கேக் வெட்டு விட்டு ஆமா. இங்க பாருங்க. நாங்க வந்து கேக் காசு கேட்கல. அவங்க வர சொல்லுங்க. இவங்களை வர சொன்னாங்கல்ல அவங்கள வர சொல்லு. யாரு யாரு? இங்க இரு இரு. இங்கம்மா காசு இல்லம்மா காசு இல்லை. எங்க வராங்க? அம்மா அங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். உங்களை வந்து எங்க அக்காவுக்கு இன்னைக்கு வந்து அக்கா ஃப்ரெண்டு பழகிட்டு இருக்கீங்களாமே அவங்கள வந்து பிராங்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எங்களை கேட்டுக்கிட்டாங்க. ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க அக்கான்றீங்க. ஏஜ்ல பெரியவங்கன்றது. சரி சரி சரிம்மா. ஐயா வாங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. பாருங்க நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்காலும் தெரியுது. யாரை தலைவா நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அப்பப்ப வீட்டுல கறிச்சோறு பண்ணுவோம். எங்க பாருங்க இந்த வீடியோ வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வரும். அவங்க வந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் எடுத்துட்டு அவங்க வர சொல்லி இருந்தேன் நானு. என்ன பேச்சுன்ற இவங்க இவரு என்ன பேச்சு? ஐயோ நான் என்னமோ நினைச்சேன் சாப்பிட்டான ஆள் தான் போல் அப்படியே குத்துறதுக்கு வராங்க வாயில. யாராச்சும் இவங்க யூடிசிங் இல்ல இல்ல பரவாயில்லம்மா பரவாயில்ல பரவாயில்ல. இந்த வயசுல இப்படி இருக்காங்கன்னா இளம வயசுல கன் மருது ஆளுங்களை வச்சிருக்க மாட்டாங்க. புரியல. இளம வயசுல யாரும் யூடிசிங் எல்லாம் பண்ண மாட்டாங்களா? பஸ் எல்லாம் போனா முறப்பானுங்க பாப்பானுங்களா? இந்த மாதிரி கேக்கல எல்லா சந்தோஷமும் இவங்கதான் காரணம். இவங்கதான் எனக்கு கூப்பிட்டாங்க. இந்த வயசுல எப்படி இருக்கு இளமையெல்லாம் உங்க யாரும் வச்சுக்க முடியாது. கிங் இல்ல யாரும் வச்சுக்க
தேங்க்யூ ஆடா நீ வேற. இது பண்ணதுக்கு தேங்க்யூ. சரி அம்மா சந்தோஷமா ஏமா உங்க மேல உள்ள கோவம் போயிடுச்சா? ஐயே சீச்சி தம்பி நான் தான் உனக்கு சொன்னேன்ல எனக்கு வாங்க கோவம் போ. வருது எனக்கு. இந்த டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நைட்ல போயிட்டு நல்லா சாப்பிடுறோம். நான் கேட்டுருக்கோம், பர்டிகுலரா கேட்டுக்கிறோம் மாட்டு ஆட்டு பிரியாணி. லாஸ்டா நம்மளோட சீப்பு பாப்பலாம். நம்ம கம்பெனி வசனம் மதுரை ஒழிப்போம் மக்களை மீட்போம். ஆமா எதுக்கு இது? நம்மளோட கொள்கை இது. ஆனா நீ ஞாயிற்றுக்கிழமை குடிச்சிட்டு போயிட்டு கிடக்குற. அம்மா சரிம்மா அம்மா ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு வாப்பா வீட்டுக்கு வாப்பா தம்பி வீட்டுக்கு வா. வரமா ஆமா எல்லாத்தையும் எடுத்து வாங்க, அங்க எல்லாமே இருக்கே, எல்லாத்தையும் எடுத்து வாங்க. அம்மா இங்க வருங்க, வர்றோம். இன்னைக்கு ஒரு கட்டு கட்டிட்டு பர்த்டேவே என்ஜாய் பண்ணிட்டு போறோம். ஓகே என் பையன்கிட்ட சொல்றேன்ப்பா வாங்க வாங்க. ஓகே गाइस, நான் சொன்ன மாதிரி தான் இதே மாதிரி உங்க ஃப்ரெண்டையும் ஒரு என்ஜாயபிள் மூமெண்டா மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ரொமோஷன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க வர்றோம், உங்களை சர்ப்ரைஸ் பண்றோம், எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். இது எல்லாம் உங்களுக்கு தான், கிஃப்ட் தான். ஆனா பவுனு அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, அவங்களோட செயினை தான் கொடுத்துக்கிறாங்க. ரொம்ப 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 சந்தோஷம். ஹாய் கைஸ், உங்களுடைய குழந்தைங்க and பெரியவங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்ம சேனல்ல அவங்களோட போட்டோஸ் அண்ட் வீடியோ போட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தா அவங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உடனே ஸ்கிரீன்ல இதில் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்களே அவங்க போட்டோஸ் அண்ட் வீடியோ போட்டு பேசி திருமண வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். அவங்களை சர்ப்ரைஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா உடனே ஸ்கிரீன்ல இதில் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஹை கைஸ், உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியாமல் ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்களா? ப்ரொமோஷன் பண்ணால் நிறைய லட்சமாக செலவாகும்னு பயப்படுறீங்களா? உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி தரோம். ரொம்ப கம்மியான விலையில் உங்களுடைய பிஸ்னஸை நாங்கள் ப்ரொமோட் பண்ணி தரோம். ஸோ நீங்கள் டிஸ்பிளே உள்ள இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஷாப்போட டீட்டெயில் மட்டும் நீங்கள் அனுப்புங்க. எங்கள் டீம்லேருந்து அவங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நல்ல கம்மியான ப்ரைஸில் உங்களோட பிஸ்னஸை நாங்கள் டெவலப் பண்ணி தரோம். ஸோ எங்களோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த விஷயம் பண்ணாலும் கம்மியான விலையில் பண்ணணுங்கிறதா எங்களோட நோக்கம். ஸோ உடனே கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயிலை சென்ட் பண்ணுங்க. எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்கள் பிஸ்னஸை நாங்கள் டெவலப் பண்ணி தரோம்.